Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் சங்கீதம் 34 5ஆம் வசனம். Psalms chapter 34 verses 5. I called to the Lord, he answered me, he delivered me from all my fears. அன்பானவர்களே, ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் பாவம் செய்யும் போது மரணம் மனிதனை ஆண்டு கொண்டது, பாவம் மனிதனை ஆண்டு கொண்டது. மனிதன் பாவம் செய்த நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டது. அந்த பூமியில் இருந்து வருகிற விளைச்சல்களை நாம் சாப்பிடும் போது நமக்கு நோய் வருகிறது. இவைகளெல்லாம் இந்த வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரேல் நாட்டு ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். தங்களை தாங்களே அவங்க விடுதலையாக்கி கொள்ளப்பட முடியவில்லை. அதனால்தான் ஆண்டவர் மோசே என்ற ஒரு மனிதனை அனுப்பினார். தான் வாக்கு பண்ண தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு அவங்களை கொண்டு போகும்படியாக. தன் ஜனங்களை மோசே விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கொண்டு வராரு. ஆனா தன் ஜனங்களும் அந்த மனதிலே அவங்க எகிப்திலே தங்கி விட்டாங்க. அவங்க விடுதலையாக்கவில்லை. ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல இஸ்ரேல் நாட்டு ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். ஆனா அவங்களும் என்னன்றாங்கன்னா, எங்களுக்கு மாம்சம் தேவை, நாங்க எகிப்துல அந்த காய்கறிகளெல்லாம் ரொம்ப அருமையா சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் சொல்லிட்டு மனதிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். தண்ணிக்கு முறுமுறுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்கிறாங்க. நம்பர்ஸ் சாப்டர் 14 verses 2ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க எகிப்திலே மரித்து போயிருந்தால் எங்களுக்கு நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்துல கஷ்டப்படுவதை விட என்று. ஆண்டவர் தன் தோளின் மேல தன் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தாரு. ஆனா இந்த ஜனங்களோ தன் மனதிலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கூட ஏதாச்சும் கெட்ட பழக்கத்துல நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? யார் என்னை விடுதலையாக்குவார்கள், நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லி. கெட்ட பழக்கங்கள் மாத்திரமல்ல, ஒரு வியாதியா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், ஏதோ அலுவலகத்துல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த பரலோக ராஜ்யத்தையே விட்டு இந்த பூமிக்கு வந்தார். வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது நம்மளை விடுதலையாக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி தான் அவர் வந்தாரு. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் செயல்பட முடியும்? யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாங்க, வருகிறவர் நீர் தானா, இல்ல வேறு ஒருவர் நமக்கு காத்திருக்க வேண்டுமா என்று. அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரிப்ளை பண்றாரு. லூக் சாப்டர் 17 verses 19ல, then Jesus said, the sick is healed, the blind receives the sight, people are cured from evil spirits, the lame walks, dead are raised, good news is proclaimed to the poor. இன்றைக்கு நாம் ஏழைகள் என்று நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நம்மளை கண்டுக்கிறதுக்கு ஆளே யாரும் இல்லை என்று நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோமா? கெட்ட பழக்கத்துல நாம கட்டப்பட்டு இருக்கிறோமா? விடுதலையாக்கும்படியாக அந்த விடுதலைக்காக காத்து கொண்டு இருக்கிறோமா? அன்பானவர்களே, நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கப்படும் போது எல்லா இந்த காரியங்களெல்லாம் நம்ம விடுதலையாக்கி கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பை பாருங்க, எத்தனையோ வருஷம் அவர் அந்த சிறைசாலையில இருந்தார். அந்த சிறைசாலை யோசேப்பை ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. ஆண்டவர் அந்த சிறைசாலையிலிருந்து வெளியே விடுதலையாக்கி எகிப்தை, அந்த அடிமைத்தனத்தை ஆளும்படியாக யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவருடைய சீஷர்களை பாருங்க, அவர்கள் சிறைசாலையில போட்டாங்க. அந்த சிறைசாலை அவர்களை ஒன்றும் பண்ண முடியவில்லை. அந்த சிறைசாலையிலிருந்து அவர்கள் ஊழியத்தை தொடங்கினார்கள். தானியேலை பாருங்க, அந்த கெபியில போட்டாலும் அந்த கெபி தானியேலை ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஆண்டவர் அந்த கெபிலிருந்து விடுதலையாக்கினார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல பேதுரு, பவுல், சீலா எல்லாம் சிறைசாலை இருந்தாங்க. அந்த சிறைசாலை அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவர்கள் தான் ஜெயித்து ஆண்டார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஒரு விடுதலையும் இந்த ஒரு நம்பிக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு சிக்னஸ் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலை தருவார். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.